Student, 12th standard chapter 5 le exercise 5.4 le sum number 5, find the equation of tangent and the normal to hyperbola 2x 12x square minus 9y square equal to 108 at theta equal to pi by 3. Hence, use parametric form. ஒரு ஹைப்பர்போலாவோட டேஞ்சன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, நார்மல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பேரபோலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பேரபோல் நமக்கு நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ தான் கொடுத்தாங்க. ஜஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள தீட்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் தீட்டா வேல்யூ கொடுத்துட்டுனா வரும். என்ன ஃபார்ம் பண்ணுறா, பேராமெட்ரிக் ஃபார்மை ஃபைண்ட் பண்ணணும். பேரபோலாவுக்கு எலிப்ஸ் ஹைப்பர்போலா பேராமெட்ரிக் ஃபார்ம் தெரியும். பேரபோலாவுக்கு 80 ஸ்கொயர் 280 தெரியும். ஹைப்பர்போலாவுக்கு நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா. இதுதான் நமக்கு ஹைப்பர்போலாவுக்கு. அதுக்குன்னா ஏ வேல்யூ வேணும், பி வேல்யூ வேணும், தீட்டா வேல்யூ கொஸ்டின் இருக்குது. அது கொடுத்துரு பேரபோலாவை நமக்கு ஹைப்பர்போலாவை ஜஸ்ட் என்ன வரும், ஹைப்பர்போலா மெத்தடுக்கு ஃபார்ம் பண்ண போகிறோம். இது என்ன வரும், 108 நமக்கு நான் டிவைட் பண்ணுறேன் எல்லாம் நமக்கு. ஏன்னா 1 வேணும் ஹைப்பர்போலாவுக்கும் எலிப்ஸ் இருந்தாலும். இப்போ 108 டிவைட் பண்ணால் 12x ஸ்கொயர் பை 108 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 108 ஈக்குவல் டு 108 பை 108 1. அப்போ இதெல்லாம் நமக்கு டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை டைம்ஸ், நமக்கு 9 டைம்ஸ் இருக்கும். இதால் இதை டிவைட் பண்ணால் 12 டைம்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு இட் இஸ் நேரம் ஃபர்ஸ்ட் இருக்குது ஏ ஸ்கொயர், செகண்ட் இருக்குது பி ஸ்கொயர். எலிப்ஸில் தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஏ ஸ்கொயர்னு எடுக்கணும். ஹைப்பர்போலாவில் நமக்கு ஃபஸ்ட்டு எது இருக்குதோ அதான் ஏ ஸ்கொயர், செகண்ட் இருக்குது பி ஸ்கொயர். அப்போ ஏ ஈக்குவல் 3, பி ஸ்கொயர் 12, பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 எப்படி சொல்லலாம், 4 into 3 சொல்லலாம். 4 ரூட் எடுத்தா 2 ரூட் 3. இப்போ நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா நமக்கு ஹைப்பர்போலாவுக்கு ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா. ஏக்கு 3 சீக்கன் பை பை 3 2 ரூட் 3 பி வேல்யூ டேன் பை பை 3. சீக்கன் பை பை 3 வேல்யூ 2 தெரியும் நமக்கு, 2 ரூட் 3 டேன் பை பை 3 வேல்யூ ரூட் 3. ஓகேவா, 3 2 6 ரூட் 3 பண்ணால் 3 3 2 சார் 6. அப்போ பாயிண்ட் என்ன வரும், 6, 6 தெரியும். இப்போ கம்பல்சரி என்ன ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாவே கம்பல்சரி என்ன வரும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு x1, y ஸ்கொயருக்கு y1 108. ஓகே, பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாமா. இது x1 பாயிண்ட்டு, இது y1 பாயிண்ட்டு. x1 6 சப்ஜெக்ட் பண்ணுங்க, 12x 6 மைனஸ் 9y 6 ஈக்குவல் டு 108. அப்போ டிவைடட் பை என்ன வரும் 6. அப்போ 6 டிவைட் பண்ண வரும் 12x மைனஸ் 9y ஈக்குவல் டு 108 பை 6 வரும் 18. திரும்பி என்ன வரும், நமக்கு 3 டிவைட் பண்ணலாம், ஈஸியாக நம்ம சிமுலேஷன் பண்ணலாம். இப்போ 3 டிவைட் பண்ணால் நமக்கு 4 டைம்ஸு 3 டைம்ஸு 6 டைம்ஸு. அப்போ 4x மைனஸ் 3y இந்த 6 சரி வந்தால் மைனஸ் 6 ஈக்குவல் 0. இதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ நார்மல் ஈக்குவேஷன் வேணும். த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இப்படி நார்மல் ஈக்குவேஷனா டேஞ்சன்ட் தெரிஞ்சால் ஈஸியாக நார்மல் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸில் யூஸ் பண்ணுங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யில் ஃபார்ம் பண்ணிக்க. இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுருங்க, வேறு ஒன்று இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் டைம் ஃபுல்லாக கேன்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க, ஈக்குவல் 0. இது ஈக்குவேஷன் 1. இப்போ பாயிண்ட் இது சப்ஜெக்ட் பண்ணி கே வேல்யூ ஃபைண்ட் பண்ண என்ன பாயிண்ட் கொடுத்துறாங்க, அட் பாயிண்ட் 6, 6. இது எக்ஸுக்கு சப்ஜெக்ட் பண்ணி ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. 3 into 6 plus 4 into 6 plus k equal to 0. 6 3 sir 18, 24 plus k equal to 0, 30 42. அப்போ 42 plus k equal 0. அப்போ k equal to minus 42. இப்போ k வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்க, k equal to minus 42 in equation இதில் 1ல் சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ 3x plus 4y minus 42 equal to 0. இது என்ன ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். டேஞ்சன்ட் தெரிஞ்ச நார்மல் ஈக்குவேஷன் வெரி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.